அனைவருக்கும் வணக்கம். ஆண் பெண் எனும் இரு விழிகளின் பார்வையில் உருவானதே இந்த உலகம். இந்த நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சு பல்வேறு துறைகளில் தங்களின் கால் தடத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. அதில் ஊடகத்துறையும் ஒன்று. ஆனால் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்போ அல்லது சம உரிமையும் வழங்கப்படுதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். போன வருஷம் சென்னையில் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களில் 175% பெண்கள் பேர் ஏதாவது ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதா ஒரு ஆய்வு கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து பெண்கள் தங்களை தாங்களே எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சிந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையும் பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமையே இப்படி இருக்குன்னா சமூக ஊடகங்களை தேடி போகிற பெண்களுடைய நிலைமை ரொம்பவும் வேதனையில் தான் இருக்குது. சில பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் சில சமூக ஊடகங்களை நாடி போகிறாங்க. அப்படி போகிற சில பெண்களை சமூக ஊடகங்கள் தவறாக விமர்சிப்பதாலும் தவறான கருத்துக்களை பதிவு செய்வதாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுக்குள்ளே முடங்குற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சிலர் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் முன்பெல்லாம் 4 சுவத்துக்குள்ளே நடந்த பாலியல் வன்கொடுமை, பெண் அடிமைத்தனம், இது எல்லாம் இன்னைக்கு பொதுவெளி எங்கும் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சமூக ஊடகங்கள் தான். ஐநா சபையோட அறிக்கைப்படி சமூக ஊடகங்களினால் பாதிப்படைவோர் எண்ணிக்கையில் 195% பேர் பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பாதிப்பும் ஆபத்தும் நிறைந்த ஊடகத்தில் சாதிச்ச பெண்மணிகளும் நிறைய பேர் இருக்காங்க. தந்தை பெரியார் காலம் தொட்டு இன்று வரை சமூக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் சாதிச்சு வென்று இன்னைக்கு மக்கள் மனசுல இடமும் பிடிச்சிருக்காங்க. உதாரணமாக அன்னைக்கு கீதாஞ்சலி ஐயர்ல இருந்து இன்னைக்கு தன்னுடைய எப்பேற்பட்ட ஜாம்பவான்களையும் தன்னுடைய கேள்வி அம்புகளால் துளைத்தெடுக்கும் அசோகா வர்ஷினி வரை கணக்கிலடங்கா பெண்கள் இருக்காங்க. ரொம்பவே ஆபத்து நிறைந்த சமூக ஊடகத்திலையும் தங்களுடைய தனித்திறமையால் சாதிச்ச இளம் தலைமுறையர் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மும்பை பிரக்ஜதா முதல் மெட்ராஸ் சமையல், சென்னை ஸ்டெஃபி வரைக்குமே இருக்கிறாங்க. சில பெண்கள் தங்களுடைய தொழில்துறை முன்னேற்றத்தையும் வழிமுறைகளையும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தது மூலமாக மற்ற பெண்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக திகழுது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் சமூக ஊடகம் மூலமா நிறையவே முன்னேறிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களும் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த பெண்ணுக்கான நியாயமான தீர்ப்பை வழங்கி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு சமூக ஊடகத்தால் பெண்கள் முன்னேறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சா இந்த சமுதாயமே வளர்ச்சி அடைஞ்சதுக்கு சமம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.